ஓம் சாய்ராம். பாபா எங்கே இருக்கிறார்? பாபா எப்படி இருப்பார்? நீ அடிக்கடி இந்த விஷயங்களை கற்பனை செய்கிறாய். உண்மையிலே நான் வெகு தொலைவிலோ அல்லது தெரியாத இடம் ஒன்றிலோ இல்லை. நான் எப்போதுமே உன்னுடனும் உனக்குள்ளேயும் இருக்கிறேன். ஆனாலும் நீ என்னை அடையாளம் கண்டு கொள்வதில்லை. தாயின் கர்ப்பத்தில் குழந்தை உருவாகிறது. குழந்தை வளரத் தொடங்கும் போது தாயானவள் குழந்தை மீது பற்றுதலை வளர்த்து கொள்கிறாள். என் குழந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக முன்கூட்டியே அதற்கான சகல ஏற்பாடுகளையும் செய்கிறாள். அவ்வாறே நானும் கர்ப்பத்திலிருந்து உன்னுடன் சேர்ந்தே வந்ததுடன் உன்னுடனேயே இருக்கிறேன். உனது தேவைகளை பூர்த்தி செய்கிறேன். நான் உனது தாகத்தை தணித்து பசியையும் போக்குகிறேன். உனக்கு சக்தியை கொடுத்து உன்னை வழிநடத்துகிறேன். தாய் இந்த கடமைகளை வெளியிலிருந்து செய்கிறாள். உன் அகத்தில் இருக்கும் நான் அதற்கான தூண்டுதலை உண்டாக்குகிறேன். புற உலகின் பாதிப்பால் கவனத்தை இழந்து நான் வேறு எங்கோ இருக்கிறேன் என்ற மாயையில் நீ இருந்தால் நான் எப்படி உதவ முடியும்? உனக்குள்ளேயே இருக்கும் நானே எல்லாவற்றையும் நடத்துகிறேன் என்று நீ எப்போது உணர்வாயோ அந்த நொடியிலேயே என்னை அறிந்து கொள்வாய். எந்த கணத்தில் நான் என்ற அகந்தையை ஒழிக்கிறாயோ அக்கணமே நான் உன் முன் நிற்பேன். நானே உனது ஆத்ம சொரூபம். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நட குழந்தையே. உன்னை என் வசம் திருப்ப அடிக்கடி நீ மாட்டிக்கொள்ளும் மாயை என்னும் சேற்றிலிருந்து வெளியே கொண்டு வர நான் படும் பாடு உன் சாயப்பாவான எனக்கு மட்டும்தான் தெரியும். யாராக இருந்தாலும் மாயை என்னும் அபாயத்தில் மாட்டிக்கொண்டு திக்கு தெரியாமல் அதில் சுழன்று கழுத்தில் கத்தி என்ற நிலைமைக்கு அவர்கள் வந்து விடுவார்கள். அந்த நேரத்தில் என் நாமத்தையும் என்னையும் நீ மனதார நினைக்கும் தருணத்தை உன் மனதில் பிறவியிலே அந்த தைரியமும் நம்பிக்கையும் உறுதியும் உன் மனதில் இருக்குமே. ஆனால் அந்த நேரத்தில் என் சாயலை உன் மனதில் உணர முடியும். அதை பொறுமையாக கையாண்டால் எவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்தும் உன்னால் சுலபமாக வெளிவர முடியும். ஆனால் நீயோ என்னை கூப்பிடுகிறாய். அதே நேரத்தில் சாயப்பா உதவி செய்வார்களா என்று சிந்திக்கிறாய். இப்படி இருக்கையில் குழப்பம் என்னும் வட்டத்திலிருந்து வெளியே வர முயற்சிக்கும் போது என்னை உன் மனம் நினைக்க தோன்றும். ஆனால் அதே நேரத்தில் அந்த குழப்பத்திலும் பாதி மாட்டிக்கொண்டு இருப்பதனால் உனக்கு இந்த தெளிவான நம்பிக்கையும் அமைதியான மனநிலையும் எப்படி இருக்கும்? அது இல்லை என்பதால் தடுமாறுகிறாய். இப்படி இருக்கையில் எப்படி உன்னிடம் நிம்மதி தங்கும்? முழுமையான சரணாகதி உடன் கூடிய நம்பிக்கையும் பொறுமையும் எல்லாம் சேர்ந்த பக்தி சிரத்தையுடன் கூடிய அன்புதான் என் பக்தனான நிலைக்க முடியும். ஒவ்வொரு கட்டத்திலும் என் பக்தனின் பக்தியானது உயரும். அப்படி இருக்கையில் நான் பக்தனின் அன்பிற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு அளவாய் என் சோதனை நிகழும். ஒரு கட்டத்தில் என் பக்தன் என் பிள்ளையாகிறான். அப்படி இருக்கையில் அவனிடம் எனக்கான அன்பை அவன் எனக்கான செய்யும் எல்லாவற்றையும் பெரிதும் விரும்பி எதிர்பார்ப்பேன். அந்த கட்டத்தில் அவனுக்கான சோதனைதான் மாயை. அதை உணர்ந்து வெளியே வரும்போது என் உயிராகவே அவன் மாறுவான். அப்படிப்பட்ட நிலையில் தான் நீ இருக்கிறாய். இந்த கட்டத்தை நீ தாண்டிவிட்டால் உன் வாழ்வானது சாய் என்ற சொல்லால் அமையும். உன்னை என் பிள்ளையாக 7 ஜென்மமாய் நான் உன்னை என் நெஞ்சிலும் கண்களிலும் உயிராய் சுமக்கிறேன். என்றும் என் பிள்ளைக்கு அவர்கள் வாழ்க்கையில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் என் அருளும் ஆசையும் எப்பொழுதும் என் செல்ல பிள்ளைகளுக்கு உண்டு. நீ என் பாவம், நீ
பிறர் மீது பாசம் வைத்தே உன்னை நீ தொலைத்து விட்டாய். இன்று உனக்கு பரிவு காட்டுவார் யாரும் இல்லை. ஆதரவு சொல்ல ஆள் இல்லை. மன இறுக்கத்தால் பிதற்றுகிறாய். உன்னை நினைத்து நீ சத்தமிட்டு கத்துகிறாய். உன் கண்ணில் எப்போது கண்ணீர் துளிகள் ஆறாக பெருகுகிறது. உன் நிலையை நினைத்தால் பேசினால் துக்கம் தொண்டையை அடைக்கிறது. இதையெல்லாம் சமாளிக்கலாம் என ஒருமுறை நினைக்கிறாய். மறுமுறை எப்படி இதை சமாளிப்பேன் என சோர்ந்து போகிறாய். நிம்மதியை இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டன. பட்டினியாக இருக்க வேண்டாம் குழந்தையே. உன்னை நீயே வருத்தப்படுத்திக் கொள்வது போல கண்ணீரை துடை, மனதை ஊக்கப்படுத்து, தைரியமாக இரு. எதற்கும் நீ பாத்திரமானவன் அல்ல. எதுவுமே உன்னை கேட்டு நடைபெறவில்லை. அப்படி இருக்க அவற்றிற்கு நீ எப்படி பொறுப்பாளாக இருக்க முடியும்? அவற்றிலிருந்து விலகி நின்று அனைத்தையும் ஒரு வேடிக்கையாளராக நின்று உன் மனம் குழம்பி தவிக்கும் போதெல்லாம் என் ஆலயத்திற்கு வா. உன் அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருகிறேன். உன்னை பாதுகாக்கவே நான் உன்னுடனே இருக்கின்றேன். ஒருபோதும் உன்னை கைவிடவே மாட்டேன். ஓம் சாய்ராம். சாய்பாபா வணங்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் ஓம் சாய்ராம்னு பதிவிடுங்க. மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள்.